தமிழ் சினிமாவில் பிரபலமான பெண் இயக்குனராக தரமான படங்களை கொடுத்து வருகிறார் சுதா கொங்கரா. இவருடைய டைரக்ஷனில் சிவகார்த்திகேயனின் பராசக்தி வெளியாகி வரவேற்பினை பெற்றிருக்கு. இதனிடையில் இந்த படத்தை பார்த்துவிட்டு இயக்குனர் சுதா கொங்கராவிடம் ஃபோனில் பேசியிருக்காரு நடிகர் ரஜினிகாந்த். அதாவது சுதா கொங்கரா இயக்கத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக திரையரங்குகளில் வெளியானது பராசக்தி. சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரிலீஸான இந்த படத்துக்கு பல தரப்பில் இருந்தும் பாராட்டுகள் குவிந்தது. குறிப்பாக தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களான ரஜினி, கமல் இருவரும் படத்தை பார்த்து படக்குழுவினரை பாராட்டியிருந்தாங்க. இந்நிலையில் இயக்குனர் சுதா கொங்கரா அளித்திருக்க பேட்டி ஒன்றில் நடிகர் ரஜினிகாந்த் பேசியிருந்தது என்ன என்பது தெரிய வந்திருக்கு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடந்த 10ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆனது பராசக்தி. இந்த படத்திற்கு ரசிகர்கள் இடையில் அமோகமான வரவேற்பு கிடைத்ததை தொடர்ந்து நன்றி தெரிவிக்கும் விழா நடந்தது. அப்போது நடிகர் சிவகார்த்திகேயன் பேசும்போது பராசக்தி படத்தை பார்த்துவிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொலைபேசி வாயிலாக தனக்கு வாழ்த்து தெரிவித்ததாக கூறியிருந்தார். ரொம்ப போல்டான படமென பாராட்டியிருப்பதா உற்சாகத்துடன் பேசியிருந்தார். இந்நிலையில் பராசக்தி இயக்குனரான சுதா கொங்கரா நடிகர் ரஜினிகாந்திடம் இருந்து ஃபோன் வந்தது தொடர்பாக தற்போது அளிச்சிருக்க நேர்காணல் ஒன்றில் பேசியிருக்கார். இது சம்பந்தமாக அவர் என்ன சொன்னார்னா, பராசக்தி படத்தை பார்த்த பின்பு அதிகாலையிலே ரஜினிகாந்த் சார் ஃபோன் செஞ்சார். இப்படி ஒரு சப்ஜெக்டை தொட்டது சம்பந்தமாக வாழ்த்து தெரிவித்தார். மேலும் அவருக்காக வைத்திருக்கும் காதல் கதை பற்றியும் என்னிடம் கேட்டார். அதை பற்றி நான் எதுவும் சொல்லவில்லை, ஏனென்றால் நாங்கள் ஃபோனில் பேசினோம் என தெரிவித்துள்ளார். முன்னதாக இயக்குனர் சுதா கொங்கரா பராசக்தி ரிலீஸுக்கு முன்பாக அளித்த பேட்டியில், ஒரு முழுமையான காதல் கதையை படமாக இயக்க வேண்டும் என்பது ஆசை, அதில் ரஜினி சாரை நடிக்க வைக்க வேண்டும் என கூறியிருந்தார். முதல் மரியாதை மாதிரியான ஒரு காதல் படத்தை ரஜினி சாரை வச்சு பண்ண வேண்டும். அவருடைய தீவிரமான ரசிகை நான். அவருக்காக கதை ஒன்றை கூட எழுதி வச்சிருக்கேன். அதை மீண்டும் முழுமையாக உருவாக்க வேண்டும். மேலும் தெலுங்கு நாவல் ஒன்று காதல் மையமாக வைத்து உள்ளது, அதனையும் படமாக பண்ண வேண்டும் என ஆசை உள்ளது. இவ்வாறு பேசியிருந்தார் இயக்குனர் சுதா கொங்கரா. ரஜினியை வைத்து முதல் மரியாதை பாணியிலான ஒரு படம் பண்ண வேண்டுமென அவர் பேசியிருந்தது இணையத்தில் பெருமளவில் வைரலானது. அதனை பார்த்துவிட்டே தற்போது ஃபோனில் சுதா கொங்கராவிடம் கதை கேட்டிருக்கார் ரஜினிகாந்த். இதனால் எதிர்காலத்தில் இந்த கூட்டணி இணைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு முழுமையான காதல் கதையில் ரஜினியை பார்த்து நீண்ட காலமாகிவிட்டது. அவரை முதல் மரியாதை பாணியிலான ஒரு காதல் கதையில் நிச்சயமாக ரசிகர்களுக்கு பார்த்தா வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் என்பது உறுதி. இன்றைய தலைமுறையினர் பலருக்கும் மொழி போராட்டம் குறித்தான வரலாற்றை எடுத்துரைக்கும் விதமாக உருவான எஸ்கேவோட பராசக்தி படம் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல வசூலை குவிச்சிட்டு வருது.